மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை. ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவை இல்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும். காத்திருங்கள், காலம் கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடன். சிலர் நல்லவராக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா? பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்போது தெரியும் யார் உண்மையான உறவென்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும். பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறியதும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயனேதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்துக் கொண்டு இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால்
ஆதலால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது, கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு. சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதினை மாற்றும் விடியல் செய். உன் வெற்றியை அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமேனால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே. உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது உன் நம்பிக்கை. உங்கள் தடுமாற்றத்திலும் தோல்வியிலும் உங்கள் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாக உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். ஒருமுறை முயற்சித்து விட்டு நம்மால் முடியவில்லையே என்று எதையும் விட்டு விடாதீர்கள். சில கதவுகள் பல முறை தட்டினால் தான் திறக்கும். நடக்கின்ற நிகழ்வும் நிகழ்கின்ற நிமிடமும் எப்போதும் மீண்டும் நிகழாது. அதனால் நிகழ்கின்ற நொடியில் அனுபவிக்க பழகுங்கள். நிகழ்கால நிஜத்தை, நிம்மதியை தேடி எங்கும் போகாதீர்கள். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் சொர்க்கம்தான். குறையில்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்தது இல்லை. அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டுமென நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் பொழுது நமக்கு இன்னொரு கதவு திறக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதினால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை. எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாதே. எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே. ஏற்றத்தை விட இரக்கத்தில் தான் பன்மடங்கு தேவைப்படுகின்றது தன்னம்பிக்கை. மன திருப்தி என்பது நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம். நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்து உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. முயற்சி செய்தால் தான்
நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது. உண்மை என்பது உண்மைதான். யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான். எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். இருக்கப்பட்டவன் பொய் சொன்னாலும் நம்பும் உலகம், இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்பாது. ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கு மதிப்பு இல்லை, உணர்ச்சியுள்ள மனிதருக்கும் மதிப்பு இல்லை. இவை இரண்டிற்குமே இல்லாதது பணத்திற்கு மட்டுமே மதிப்பு. தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன். தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன். மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக் கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. பின்னாடி பேசுபவர்களுக்கு நம் காது கொடுத்தால் நம் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும். நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள். அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும். யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே, விரைவில் வெறுப்பாய். அதே போல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே, விரைவில் வெறுக்கப்படுவாய். என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்திக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல. கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது. அழத் தெரியும், அடம்பிடிக்க தெரியும், யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் இழக்க தெரியாது. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள். புழுவாயிருந்த போது வெறுத்து ஒதுக்கியவர்கள் தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக ஆனது அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர். இன்று உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாது இருங்கள். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக்கொண்டுள்ளனர். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகின்றான். அது அன்பாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. ஒருவர் கொடுத்த துரோகத்தை, ஒருவர் கொடுத்த அவமானத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு, ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாயிருக்காதே. தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம், தேடி வரும் அன்பு கடல் போன்ற ஆழமானது. வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, அனுபவித்தால் தான் தெரியும். எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி அழுகின்ற 1000 வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும் போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்ல தோன்றுகிறது. கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள். இது உணவாக இருந்தாலும் சரியே, 1000 மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்பி வரும். பணம் ஒரு பசை, அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும், இல்லையெனில் உதிரும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழக வைக்கும். பிறர் நாவை அடக்க முடியாது, ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சிய செய்ய முடியும். தர்மம் மட்டுமல்ல, தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய் கூட தலை காக்கும். பலி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகள் கண்டு கொள்வது இல்லை. நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பது இல்லை. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவிடுங்கள். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லவர்களாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். இவை அனைத்தும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவர்களாக காட்டும். நம்முடைய நல்ல எண்ணமும் செயல்களும் நம்மை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானது நீ தேடவில்லை என்பதே உண்மை.
ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கின்றோம். பணம் படைத்தவனும் பகைவன் நண்பனாகின்றான். எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பழமுகம். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாக்குவது உன் நிம்மதியே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதே. தனியாக நடக்க தயாராக இருங்கள். ஏனெனில் உங்களுடன் தொடங்கும் பலர் முடிக்கும் போது உங்களுடன் இருப்பது இல்லை. பெயரை கேட்டால் கூட நினைவில் வரக்கூடாத அளவிற்கு மறக்க வேண்டும். வாழ்வில் சிலரை பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கும் விடும் அளவிற்கு இருக்காதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை உறவுகள் நமக்கு கொடுத்து விடுகிறது. நம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை. ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை. அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனமுடைந்து உன்னை நீயே நொந்திக் கொள்ளாதே. மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். அவர்களை திருத்த முடியாது. நீ மாற்றிக்கொள்வதே நல்லது. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தை போல் இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மாற்றங்கள் உண்டாகும் போது சிலவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக் கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள், உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி. இவைதான் நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள். தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வருகிறது. உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்று ஏணியை போல. நாம் அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏறியும் விடும், இறங்கியும் விடும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாக வந்தவர்கள். வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்து விடுகிறது. சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக மாற்றிவிடும். சிலரின் வெளியேற்றம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதித்துவிடும். சிந்தித்து செயல்படுங்கள். எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவருக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோலாகத்தான் தெரியும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக பிறரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதராக உயர்த்தி காட்டும். இன்று அரிதாக இருப்பது எல்லாம் நாளை நமக்கு எளிதாக கிடைக்கலாம். பொறுமையாக காத்திருங்கள். மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்து கொண்டே இருப்பார்கள்.
கோபத்திலும் குழப்பத்திலும் உன் சிந்தனையில் தோன்றுகின்ற தவறான எண்ணங்களே உன் அழிவிற்கு கூர்த்திட்டப்படும் ஆயுதம். கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்ல வையுங்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவார். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும் போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். நடக்க இருப்பதை உன்னால் கணிக்க இயலாது. நடக்க போவதை உன்னால் உருவாக்கவும் முடியாது. நடப்பவை அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள். கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும். ஆனால் அதற்கு அது தீர்வாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும். மற்றவர்களை மாற்றுவதற்கான முயற்சியை நிறுத்திவிட்டு உங்களை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் உலகம் சிறப்பாக மாறும். உன் லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சி என்னும் பாதைக்கு அழைத்து செல்லாது. கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதை விட பெரியதாக இருக்க வேண்டும். உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். கழுத்தை நெருக்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். செய்யும் தொழிலை நேசி, ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே. ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டார். உனது வேலை மட்டுமே நேசிப்பார். வாழ்வதற்கு 1000 வழி இருப்பது உண்மை. அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடித்த காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே. அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார். புது அறிவு பிறக்கும். வெற்றி நிச்சயம். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். முயற்சி இல்லாத கனவு பேராசை. முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. நம் மனதை எப்போதும் வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டோடு. உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது புரியாது. உன் மனம் அமைதியில் இருக்கும் போதுதான் அது புரியும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் துன்பங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறவாதே. ஒரு சொல் போதும் என்றால் 2 சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் வீரியமாக்காதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடனாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகள். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றி உனதாகும். எதிரே நிற்கும் எதிரையும் எதிர்த்து நிற்கும் வீரம் உனக்குள் இருக்கும் போது உன் கண்ணுக்கு தெரியாத துன்பத்திற்கு ஏன் நீ சோர்ந்து போகணும்? எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களின் சிந்தனைக்குள் நீ கொட்டி குவிக்க நினைக்காதே. அதை அவர்களின் மனம் குப்பை என நினைத்து செவியுறவரை மட்டுமே செல்ல அனுமதிக்கும். பொதுவில் இருப்பது அனைவருக்கும் உரிமை. அதில் உனக்கானதை நீ அடைவதற்கு வேண்டும் ஒரு திறமை. உன்னை பக்குவப்படுத்தவே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில விளைவுகள். அதில் நீ கவனமாக செல்லாவிட்டால் ஏற்படும் ஏராளமான விளைவுகள்.
உனக்கு ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்று உன் மனம் நம்பினால் அதற்காக நீ காத்திருப்பதில் தவறேதும் இல்லை. சாத்தியமற்ற செயலுக்காக வீணாக காத்திருக்காதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான்.